الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نور من نور الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رحمة العالمين يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. صدق الله العلي العظيم. அருமையானவர்களே, சிறந்த ஒரு காலங்களில் சிறந்த ஒரு மாதங்களில் நபி அவர்களின் சிறப்புகளை பற்றியும் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கின்றோம், அமர்ந்து இருக்கின்றோம். அத்தகைய நபியின் பொருட்டால் அல்லாஹு தஆலா நம் பாவங்களை மன்னித்து நம்மவர்களையும் நம்மளுடைய மனை மக்கள் அனைவர்களையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளராக ஆக்கி வைத்து அல்லாஹ் ரசூல் பொருத்துக்குரிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் மனை மக்களையும் யாவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, நபியுடைய முஹப்பத் புர்தா ஷெரீஃப்லே புர்தாவை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். அந்த புர்தா ஷெரீஃபுக்கு விளக்குரை எழுதியிருக்கின்றார்கள் அஹ்மது ரியான் கான் என்ற ஒரு பெரிய மகான். அவர்கள் எழுதுகின்ற பொழுது ஒரு இடத்துல இப்படி எழுதுவார்கள், இப்படி ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள். என்னவென்றால், ஒரு தடவை சுல்தான் மஹமூது காதி அவர்கள் அபுல் ஹசன் ஹரிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து இப்படி கேட்டார்களாம், பாயசுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அவருடைய விஷயத்திலே என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அபுல் ஹசன் ஹரிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தை பெற்ற ஒரு பெரும் இறைங்கொண்ட பெரும் பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நேசர், அவர்களுடைய முகத்தை பார்த்து பல பேர்கள் என்ன செஞ்சிருக்கின்றார்கள் என்றால் இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று அபுல் ஹசன் ஹரிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுல்தான் மஹமூதுல் காதி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் என்ன செஞ்சார்களாம் சொன்னார்களாம். அப்படி சொன்னவுடன் சுல்தான் மஹமூதுல் காதி அவர்கள் அபுல் ஹசன் ஹரிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டார்களாம், பாயசுல் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்தை பார்த்து பல பேர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள் என்றால் நபியினுடைய முகத்தை பார்த்து ஏன் அபுல் ஜஹல் அபுல் அஹப் போன்றவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று கேட்டார்களாம். பாயசுல் இஸ்லாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு இறைநேசரை பார்த்து இறைநேசருடைய முகத்தை பார்த்து பல பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நபியினுடைய திருமுகத்தை பார்த்த அபு ஜஹல் அபுல் அஹப் போன்றவர்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வரவில்லை, என்ன காரணம் என்று சுல்தான் மஹமூதுல் காதி அவர்கள் என்ன சென்றார்கள் என்றால் அபுல் ஹசன் ஹரிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டார்களாம். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், இவர்கள் எல்லாம் நபி அவர்களே அப்துல்லோடைய மகனைத்தான் பார்த்தார்கள், நபியை நபியாக பார்க்கவில்லை, நபியை நபியாக பார்க்கவில்லை, முகமது அவர்களை நபியாக என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை, அப்துல்லாவுடைய மகனாத்தான் இவர்கள் பார்த்தார்கள். அப்படி பார்த்தன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, ஆனால் ஏனைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் என்று கொடுத்தான் தெரியுமா, அவர்கள் நபியுடைய முகத்திலே அல்லாஹ்வை பார்த்தார்கள். அவர்கள் முஹம்மது என்ற திருநாமத்திலே அல்லாஹ்வை பார்த்தார்கள். அதற்கு அவனை தன்னை அங்கு அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களுடைய சொல்லை நேசித்தார்கள், அவர்களை செயலை நேசித்தார்கள்.
அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் என்ன செஞ்சார்கள், நேசித்தார்கள். கடைசியாக அவர்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்ய என்ன செஞ்சார்கள் என்றால் சஹாபாக்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் அபுல் ஜஹல், அபுல் லஹப் போன்றவர்கள் எல்லாம் அவர்களை என்ன செய்யவில்லை என்றால் முகம்மது நபியாக அவர்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ்வினுடைய தூதராக அவர்கள் பார்க்கவில்லை, ஒருவருடைய மகனாத்தான் அவர்கள் பார்த்தார்கள், அப்துல்லாவுடைய மகனாத்தான் பார்த்தார்கள். பார்த்தன் காரணமாகவே அல்லாஹ்தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இவர்கள் முகம்மது அந்த பெயரிலே அல்லாஹ்வை பார்த்தார்கள், ஹிதாயத்தை பெற்றார்கள், இந்த உலகத்தையும் என்ன செய்தார்கள், வென்று மறுமையும் வென்றார்கள் என்று அங்கு என்ன செய்வார் என்றால் அஹமது ரியால் கான் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் வீதியிலே நடந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய ஆடைகள் கிழிந்து இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகள் கிழிந்து இருக்கிறது, சில இடங்களிலே ஒட்டு போட்டு இருக்கிறது. இதோ ஒரு பெண்மணி அவர்கள் பார்க்கின்றார்கள். உலகத்தின் தலைவர் நபி அவர்களுடைய ஆடை கிழிந்து இருக்கிறது, ஆனா பல இடங்களிலும் அந்த ஆடைகள் ஒட்டும் போட்டு இருக்கிறது. நபி அவர்கள் இந்த நிலையிலே என்ன செய்கிறார்கள் என்றால் நடந்து செல்கிறார்களே, இவர்களுக்கு நம்ம யாதான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு புத்தாடைய தைத்த அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அழகான ஒரு ஆடையை தயாரிக்கின்றார்கள். கம்மலிலே நபி அவர்களுக்கு தோதுவான ஒரு ஆடையை அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்றால் தயாரிக்கின்றார்கள். தயாரித்து அந்த ஆடையை என்ன செய்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடையை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று ஆடையை கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை பெற்றுக்கொண்டு அதை அணுகின்றார்கள். புத்தாடையை நபி அவர்கள் என்ன செய்கிறார் என்று அணுகின்றார்கள். அணிந்து வீட்டில இருந்து மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். அன்றைக்கு பௌர்ணமி இரவு. பௌர்ணமி இரவு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த புத்தாடையிலே நாங்கள் பார்த்தோம். பார்த்த பொழுது நபி அவர்கள் என்ன செய்றாங்க என்றால் வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது அன்றைய தினம் பௌர்ணமி இரவு, அந்த இரவிலே நபியோடைய முகத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம், பௌர்ணமி நிலவையும் பார்க்கின்றோம், இரண்டையும் பார்த்தோம். ஆனால் நபியோடைய அழகிலே பௌர்ணமி இரவு தோற்றுவிட்டது என்றார்கள். நபியோட அழகிலே என்ன செஞ்சு விட்டது, பௌர்ணமி இரவு. அந்த நிலவு எப்படி இருக்கும், உலகத்துக்கே பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலவு, அந்த நிலவு நபியோட அழகிலே தோற்றுவிட்டது என்றார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அந்த ஆடையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். வந்த நபி அவர்களே ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை உங்களுக்கு அழகாக இருக்கிறது, இந்த ஆடை உங்களுக்கு அழகாக இருக்கிறது, உங்களுடைய அழகை மென்மேலும் அதை எடுத்து காட்டுகிறது யா ரசூலல்லாஹ் என்று ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய ஆடையை அலங்கரித்து அடைந்தார்கள் என்றால் அது சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை எனக்கு தந்துருங்க, நீங்க அணிந்திருக்கின்றீர்கள் ஆடை, இந்த ஆடையை என்ன செய்திருங்கள், எனக்கு தந்திருங்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நபி அவர்கள் புத்தாடை அணிந்திருக்கின்றார்கள், அந்த ஆடை ரொம்ப அழகா இருக்கிறது. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடையை கேட்டார்களே என்று எல்லா சஹாபாக்களும் என்ன செய்றார்கள் என்றால் ஸஹலை பார்க்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை கலட்டினார்கள். ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த பெண்மணியும் நிற்கின்றார்கள். நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்களே ஆடையை, அந்த பெண்மணியும் நிற்கின்றார்கள். சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஆடையை ஸஹல் அவர்கள் என்ன செஞ்சார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோடன் நாங்கள் எல்லாம் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்தித்து என்ன சென்றால் ஆடையை நபி அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அந்த பெண்மணி முதல் கொண்டு வந்து கேட்டார்கள், ஆடையை நபி அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதை விட சிறந்த ஆடையை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தருகின்றோம், அல்லது
அதற்கு தோதுவான பணங்களை தருகிறோம் என்று எதெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்தோம். ஆனால் சஹல் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு அந்த ஆடை தான் வேண்டும். நபி அவர்கள் எந்த ஆடையை போட்டார்களோ அந்த ஆடை தான் எனக்கு வேண்டும் என்றார்கள். அப்படி சொன்னவுடன் அம்மா ரலியல்லாஹு கேட்டார்களாம், அந்த ஆடையில நீங்கள் ஏன் ஆசை கொள்கின்றீர்கள், என்ன காரணம்? அதனுடைய காரணங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்ய நம்ம ஆசை கொள்கிறோம் சொன்ன பொழுது சஹல் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் அந்த ஒரு தினத்திலே பேசிக்கொண்டு இருக்கோம்னு சொன்னார்கள், என்னுடைய மரண செய்தியை எனக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் புரிந்து விட்டேன், நம்மளுடைய மரண காலம் நெருங்கி விட்டது, நாம் மரணிக்கின்றோம். இந்த நிலையை நான் என்ன செஞ்சேன், உறுதி கொண்டு விட்டேன். அப்படி மரணிக்கின்ற பொழுது நாயத்தின நபியோட ஆணை என்னோட மேலில் இருந்தால் கபர் என்ன திண்டாது அல்லவா? நபியனோட ஆடை என்னோட மேலில் இருந்தால் நபி அவர்கள் போட்ட ஆடையை இந்த பூமி கண்ணியம் செய்யும் அல்லவா? அந்த ஆடையை கொண்டு கபர் என்னை தீண்டாது, நாளை மறுமையிலே நானும் ஒரு வெற்றியாளராக செல்வான் அல்லவா என்று சஹல் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய அந்த சொல்லிலே வைத்திருந்த அந்த நேசம், அந்த சொல்லை நேசித்தார்கள். நபியருடைய ஆணையை தன்னுடைய கபர் வரைக்கும் என்ன சென்றார்கள் என்றால் வைத்தார்கள். அந்த ஆணை என்னுடைய கபருக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணையை நான் என்ன செய்தேன் என்றால் பெற்றேன் என்று சஹல் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது அனைத்து சஹாபாக்களும் என்ன செய்தார்கள் என்றால் அந்த இடத்தில் மௌனமாக இருந்தார்கள். அப்படி என்றால் நபி அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்து அந்த சொல்லை அவர்கள் நேசித்து இருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வை பார்த்து இருப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மட்டுமல்ல, உஹது போர் நடந்து கொண்டு இருக்கிறது. உஹது போரிலே பலவிதமான சோதனை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி ஒரு அம்பு ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அந்த அம்பு வருகின்ற பொழுது கதாதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அம்பை பார்க்கின்றார்கள். அம்பை தடுக்கணும், எப்படி தடுக்கா, எதை கொண்டு தடுக்கா? அங்கெங்கு பார்க்கின்றார்கள், நபி மீது அம்பு பட்டுவிடக் கூடாது, அதற்கு என்ன செய்யலாம் என்று என்ன சென்றார்கள் என்றால் யோசித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது அம்பு அவர்களுடைய அருகிலே வந்தவுடன் எட்டி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் பூமியிலிருந்து என்ன சென்றார்கள் என்றால் மேலோக்கி குதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். வந்த அம்பு கத்தாதா ரலியல்லாஹு அவருடைய கண்ணிலே பட்டு அவருடைய கண்ணை வெளியாக்கி விட்டது. கண்ணு வெளியில வந்துட்டு நேராக அம்பையும் எடுக்கிறாங்க, கண்ணையும் கொண்டு போறாங்க. நபி அவரிடத்தில் நேராக செல்கின்றார்கள். நபி அவரை பார்க்கின்றார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கண்ணு கையில இருக்கு, ஒரு கண்ணு அவங்க உடல்ல இருக்கு. கேட்டார்கள், கத்தாதாவை இது என்ன, இது என்ன என்று கேட்ட பொழுது அதற்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் அம்பை கொண்டு உங்களை என்ன செஞ்சார்கள் என்றால் தொலைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி தொலைக்கின்ற பொழுது உங்களை நான் பாதுகாக்க வேண்டும். எதை கொண்டு பாதுகாப்பது? என்னிடத்தில் அந்த நேரத்தில் கேடயம் இல்லை, என் உடலை கொண்டு உங்களை நான் பாதுகாத்தேன் யா ரசூலல்லாஹ். அப்படி பாதுகாத்ததன் காரணமாக இந்த அம்பு என்னோட கண்ணில பட்டு கண் வெளியாகி விட்டது. இந்த கண்ணை நீங்க தான் சரி பார்க்கணும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். எங்க கண்ணு வெளியில வந்துட்டு வந்த கண்ணை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். கத்தாதாவை பொருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான் என்றார்கள். மேலும் கத்தாதா சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் புது மாப்பிள்ளை, என் வீட்டுக்கு என் மனைவி நினைச்சணும், வீட்டுக்குள்ள போனா என் மனைவி என்ன வரவேற்கணும். வீட்டுக்கு போனவுடன் என் மனைவி என் கோலத்தை பார்த்து என்ன என்ன செய்ய கூடாது, வெறுத்தரக்கூடாது யார சொல்லலாம், அதற்கான இந்த கண்ணை எனக்கு பொறுத்துங்கன்னு என்றார்கள். ஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். சிரிச்சுட்டே கண்ணை கொண்டாங்கள் என்று கேட்டார்களாம். கொண்டு வந்து கொடுத்தவுடன் கத்தாதா ரலியல்லாஹு அவர்களோட அந்த கண்ணை
நபி அவர்கள் தன்னுடைய எச்சையை கொண்டு ஒட்டினார்களாம். எச்சையை கொண்டு என்ன செஞ்சாலும் ஒட்டினார்களாம். பொன்னை கண்ணை பொருத்தி கொடுத்தார்களாம். கதாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்பொழுது நபியோடைய கரம் என்னுடைய கண்ணிலே பட்டதோ அந்த கண்ணில் அந்த காரணமாகவே என்னுடைய வாழ்நாள் அந்த கண்ணில நான் வலிய பார்த்ததே இல்லை. முன்ன இருந்ததை விட அந்த கண்ணுடைய ஒளி ரொம்ப பிரகாசமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது என்று கதாதா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கின்றார்கள், நபியை பற்றி அங்க சொல்லுகின்ற பொழுது அந்த கண்ணோடைய நிலையப்பட்டு சொல்லுகின்ற இப்படி சொன்னார்கள். அப்படி என்றால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்ன செஞ்சார்கள், நேசித்து இருப்பார்கள். அந்த நேசத்திலே யாரை பார்த்தார்கள், அல்லாஹோட ரசூலுடன் அவர்கள் பார்த்தது அல்லாஹை பார்த்தார்கள். அதற்காக வேண்டியே தன்னை அங்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஒவ்வொரு நிலையும் தன்னோட உயிர் போகும் என்ற நிலையை தான் அவர்கள் பார்த்தார்கள். அத்தனை நிலையிலும் அவர்கள் அல்லாஹோட ரசூலுடன் அல்லாஹை பார்த்தன் காரணமாகவே ரசூலுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இது மட்டுமல்ல, ஹந்தக் போர் நடைபெற இருக்கிறது. ஹந்தக் போர் அகழ் தோண்டுகின்றார்கள். அகழ் தோண்டு முடித்தவுடன் நபி அவர்கள் என்ன செய்யறார் என்றால் கூடாரத்தில் போய் எல்லா சஹாபாக்களும் படுக்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் அழைத்து சொல்லுகின்றார்கள், இந்த போர் நடக்கிறது, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்னவாக இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி யார் எதிரோட கூடாரத்துக்கு செல்கின்றீர்கள்? ஏன்னா கூடாரத்துக்கு எதிரோட கூடாது சென்ற திரும்ப வர முடியாது. எதிரோட கூடாரத்துக்கு சென்றால் திரும்ப வர முடியாது. அப்படி இருந்தும் சஹாபாக்கள் இடத்தை நபி அவர்கள் கேட்டார்கள், எதிரோட கூடாரத்துக்கு செல்ல வேண்டும், அங்கு அவர்களுடைய அந்த ஆலோசனைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு என்ன இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் யாரை போகலாம் என்று இருந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், யார சொல்லலாம், அனைவரும் தயாராக இருக்கின்றோம், யாரை நீங்கள் அனுப்புகின்றீர்களோ அவர்களை நாங்கள் போகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது உடனே நபி அவர்களை என்ன சென்றார்கள் என்றால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். நீங்கள் செல்லுங்கள், இறைவன் கூறாரத்துக்கு சென்று அவர்களை என்ன சொல்லி பேசுகின்றார்களோ அந்த பேச்சை கேட்டுவிட்டு என்ன இடத்துல வந்து சொல்ல வேண்டும். உடனே அவருக்கு உறுதியாகி விட்டது, எதிர் கூடாரத்துக்கு நம்ம செல்லலாம், ஆனா உயிரோட வந்து விடலாம். கூடாரத்துக்கு சென்று நாம் என்ன சென்று விடலாம், மீண்டும் நபியை பார்த்து விடலாம். காரணம் என்னவென்றால் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அங்கு செல்லுங்கள், அவர்கள் ஆலோசனை கேளுங்கள், என்ன இடத்துல வந்து சொல்லுங்கள் என்றார்கள். இந்த சொல் என்ன சென்றார்கள், நம்பினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரோட கூடாரத்துக்கு சென்றார்கள். சென்று அவர்களுடைய அந்த ஆலோசனைகளை கலந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அபூ சுஃபியான் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். பேசுகின்ற பொழுது கேட்டார்கள், நாம் என்ன செய்யலாம், எதிரிலிருந்து யாராவது ஒரு மனிதர் நம்மளோட கூட்டத்துல வந்து இருக்கின்றார்களா என்று கேட்டார்களாம். அபூ சுஃபியான் அப்புறம் இப்ப இஸ்லாத்திற்கு வரவில்லை, பின்னாடி தான் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அபூ சுஃபியான் அவர்கள் கேட்டார்களாம், எதிரிகள் கூட்டத்திலிருந்து நபி அவர்கள் கூட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு மனிதர் என்ன செய்து இருக்கிறார், நம்மளுடைய கூடாரத்துக்கு வந்து இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது எல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம். நுஅமான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரோட கையை பிடித்துக் கொண்டு, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்களாம். எல்லாரும் அவர்கள் திரும்பி பார்த்தார்களாம், இவரும் நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் தான் என்று புரிஞ்சுட்டாங்க. மக்கள் அடையாளம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ஹுதைஃபா அவர்கள் இப்படி தன்னை மாற்றிக்கொண்டார்களாம். நீங்கள் யாருங்க, புதுசா ஒரு ஆளாக இருக்கிறீங்க, எங்கிருந்து வந்தீங்க, எதற்காக வந்து என்று என்ன செஞ்சார் என்றால் எதிரிகளோட கூட்டத்திலிருந்து எதிரிய ஒரு ஆளை கேட்டார்களாம். இதை பார்த்து எல்லா மனிதர்களும் ஹுதைஃபா அவர்கள் நம்மளை சார்ந்தவர் தான் என்று என்ன செஞ்சார்களாம், எண்ணிவிட்டார்களாம். அப்படி எண்ணிக்கொண்டு அபூ சுஃபியான் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள், நான் இங்கிருந்து செல்லுகின்றேன், ஏனென்றால் அகழு தோண்டி விட்டார்கள், அகலிலே போர் செய்ய முடியாது, நான் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு ஆசைப்படவில்லை, அதனால் இந்த போரிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள்,
என்னுடன் யாரெல்லாம் அவர் ஆசைப்படுகின்றீர்களோ அவர்களும் என்னுடன் வாருங்கள் என்று அபூ சுஃபியான் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காண்டு வருகின்றார்கள். நபி அவர்கள் தொழுது விட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன சொன்னார்கள் என்றால், தொழுது முடித்தவுடன் கெட்டி அணைத்து அவர்கள் சொன்னார்களாம், நாளை சொர்க்கத்தில் என்னுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்றார்களாம். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி அவர்களை நேசித்தார்கள். இந்த அளவுக்கு என்றால் சொல்லிலும் செயலிலும் எல்லா விஷயத்திலும் நபி அவர்களை நேசித்தார்கள். அந்த நபி அவர்களை அதிகம் அதிகம் நேசித்து அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.